அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்களுடைய சிந்தனைக்கேற்ப ஆட்சி செய்தோம், மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப ஆட்சி செய்தோம். மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். அதனால நாங்க மக்களிடத்தில் எங்களுக்கு அபரிதமான வரவேற்புக்கின்றது. அதனால நீங்கள் எல்லாம் இங்கே மிக திரளாக நாகப்பட்டினம் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்களை பார்க்கணும். ஒரு ஆட்சி வருவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. ஆட்சியில் அமர வைத்த பிறகு மக்களை சிந்திக்க வேண்டும். அதை விட்டுட்டு வீட்டு மக்களை தான் சந்திச்சுட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றிய சிந்தனை தான் இருக்குது. தன் வீட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும், என்ன அதிகாரத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு தான் இருக்கிறார் ஒழிய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. குடும்பத்தில் இப்ப இருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் 4 அதிகார மையங்கள் இருக்குது. 4 அதிகார மையம். ஒரு அதிகார மையம் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் ஒன்று திரு ஸ்டாலின், அவருடைய மனைவி, அப்புறம் அவருடைய மருமகன், அப்புறம் அவருடைய மகன், 4 பேர் தமிழகத்தை 50 மாத காலமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். ஆக இவர்களுடைய 4 அதிகார மையத்தில் தான் இந்த 50 மாத கால ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சுதந்திரமாக அதிகாரிகள் செயல்பட்டார்கள்.